தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். ஆமே. இந்த 3 வசனத்திலும் நல்ல வார்த்தைகளை தந்த தெய்வம், இந்த 3 வசனத்திலும் நல்ல வார்த்தைகளை தந்த தெய்வம் 4வது வசனத்தில் தந்திரக்காரனை, ஆண்டவரை ஏமாத்துகிறவனை, ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவனை, ஆண்டவருடைய ஆராதனைகளை புறந்தள்ளுகிறவனை, மொத்தத்தில் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமில்லாத செய்கிற தந்திரக்காரனை அவர் என்ன செய்கிறார்? கைகள் தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. தந்திரக்காரனின் கர்த்தரை கனம் பண்ணுகிற விஷயத்துல கர்த்தரை துதிக்கிற விஷயத்துல தந்திரக்காரனை போல் இருந்து விடாதுங்கள். நான் தான் புத்திமான், நான் தான் ஞானி, நான் யோசிக்கிறது சரி என்று இருந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை உபதேசத்திலும் ஞானத்தோடு இருந்து தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்த இந்த மாசம் வாக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த மாசமும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, நீ நினைத்திருக்காத யோசித்திருக்காத பெரிய காரியங்களையோ அதிசயங்களையும் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 10வது வசனம், தாழ்ந்தவர்களை, நீ ஒருவேளை ஆவியில் தாழ்ந்து போயிருக்கலாம், இல்ல அதாவது துன்பத்தில் எதுல துக்கித்து கொண்டிருக்கலாம். உங்களை கர்த்தர் கண்டேன் என்று கர்த்தர் தேசத்திலே துக்கிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் ஆவியின் வல்லமையிலே குன்றியிருக்கிறவர்களையும் கண்டேன், அவர்களை உயர்த்த நான் இந்த மாசத்தில் வல்லவராயிருக்கிறேன் என்றும் அவர் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணி, ஒருவேளை ஆவியை குறைப்பட்டிருந்தால் ஆவியின் மழையை ஊற்றி, இல்லாவிட்டால் தேசத்திலே நன்மைகளை உண்டு பண்ணி நம்மை அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். இதே போல ஆண்டவராகிய தேவனிடத்தில் தந்திரமாக நீ பரிமாறினால், தந்திரமாக செயல்பட்டார், ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய உபதேசங்களை கனவீனப்படுத்தும்படியாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் கண்டிப்பாகவே உங்களுடைய கையின் காரியங்களை வாய்க்க பண்ணாமல் அவர் தடை செய்வேன் என்றும் வாக்கு தந்திருக்கிறார். இதில் 2ல் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் இந்த மாசத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையோ அவர் செய்ய அவர் சித்தம் உண்டு இன்று நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார்.